அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அமல்கள் செய்திருக்கின்றார்கள். நமக்கும் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். முதலாவதாக, அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த மாதம் தௌபா செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நாம் செய்த பாவங்களுக்கு அதிகமாக இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரெண்டாவதாக, கடமையான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் பேணி நாம் தொழுது கொண்டு வர வேண்டும். தொழுகை விட்டுவிடக்கூடாது, சுன்னத்தான தொழுகையை விட்டுவிடக்கூடாது. அதன் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், நம் அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். மூன்றாவதாக, இரவில் நின்று வணங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். மன் காம ரமதான ஈமானன் வயஹ்திசாபன். யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவனும் இன்று வணங்குகிறாரோ, அல்லாஹ் அவருடைய முன் செய்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். நான்காவதாக, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆனை அதிகமாக ஓதி அதன் மூலமாக நன்மைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்து அவனை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக திக்ரு செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆறாவதாக, இந்த மாதத்தில் தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். ஏழாவதாக, பொய்யான வீணான கேவலமான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களாக இருக்கின்றது. இந்த அமல்களை செய்து நாம் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து சொர்க்கத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.